வணக்கம் மக்களே. எங்கள் ஊரில் இருக்க வாழந்தாம்மனுக்கு இந்த புரட்டாசி பொங்கல் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சுங்க. அந்த திருவிழா அன்னைக்கு காலையில் சக்தி கடை அனுப்பிட்டுவாங்க அம்மாவுக்கு. அது அம்மாவுக்குள்ள அங்கே காவல் நிற்கிற காவல் தெய்வங்களுக்கு. அதே மாதிரி அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு எங்கள் ஊரை காக்கிற தெய்வமான ஐயனார் ஐயாவுக்கும் சக்தி கடை அனுப்பாட்டுவாங்க. என்னடா ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு கிடா வெட்டுறீங்கன்னு கேட்குறீங்களா? அதுவும் அங்கே ஐயனார் ஐயாவுக்குள்ள அங்கே காவல் தெய்வமாக நிற்கிற கருவசாமிக்கு தான். ஐயனார் ஐயாவுக்கு வந்து பலியிடுறது பிடிக்காது. அதனால தான் அவர் முன்னாடி தெரசில் கட்டியிருக்காங்க கிடா வெட்டும் போது. ஐயனார் ஐயா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பயங்கரமான சாமி அப்படின்ட்டு. ஏன்னா குதிரை எடுப்பு திருவிழா எங்கள் ஊரில் நடக்கும்போது ஊர் மக்களே பயந்து இருப்பாங்க. ஏன்னா பல சம்பவங்களை நடத்தி காட்டியிருக்கு எங்கள் ஊரில் ஐயனார் ஐயா. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஐயாவை கையெடுத்து கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கைகால் சுகத்தை கொடுக்கும். எங்கள் ஊரில் காடு வெள்ளாமை விளைஞ்சி ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் எப்பயுமே சாமி கும்பிடும்போது அதுவும் ஐயனாரை கும்பிடும்போது ரொம்ப பயந்து பயபக்தியோடு இருப்பாங்க. நீங்களே பாருங்கள், பூசை கட்டும் போது பூசாரி ஐயா வாயு மூக்கு கண்ணை தவிர மற்ற எல்லாம் நல்லா இறுக்கி கட்டியிருப்பாங்க, வெளியே தெரியக்கூடாது. ஏன் அப்படின்னா பூசை கட்டும் போது நம்ம எச்சி அங்கே பற்றக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு கவனமாக இருப்பாங்க. இது ஐயனாருக்கு மட்டும் இல்லை, ஊரில் நாட்டார் தெய்வங்களை எல்லாத்துக்குமே அப்படித்தான். நீங்களே பாருங்கள் எப்படி கட்டி பூசை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அங்கே இடி முழங்குதே கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. அங்கே இடி முழங்குதே மகாலிங்கம் மாலியப்பாற கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. ஐயனாருக்கு வந்து பிரசாதம் வந்து வெண்பொங்கல் செய்வாங்க, சக்கரை பொங்கல் பண்ண மாட்டாங்க. சாமிக்கு படைச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது அந்த பொங்கலில் வெண்பொங்கலில் வந்து கொஞ்சம் சக்கரை வச்சு கொடுப்பாங்க. நாங்களும் போயிருந்தோம், எங்களுக்கு அந்த மாதிரி வெண்பொங்கலில் கொஞ்சம் சக்கரை வச்சு கொடுத்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. என் பொண்ணே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து கொடுத்தேன், என் ஒய்ஃபும் அதே மாதிரி சொன்னாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி மக்களே.